அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வரதட்சணை காரணம் பெண்கள் தான் என்று பழி போடுகிறார்கள். நிறைய பெண்கள் வரதட்சணை வரும் மாப்பிள்ளை தான் திருமணம் செய்து கொள்வோம் என்று உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் வரதட்சணை வாங்கும் மாப்பிள்ளை தான் நிறைய பேர் வருகிறார்கள். நாங்கள் என்ன செய்வது? எத்தனை நாட்கள் பெண்களை வைத்திருக்க முடியும்? அதாவது வரதட்சணைக்கு காரணம் பெண்களா ஆண்களாண்டு பட்டிமன்ற தலைப்புல போயிட்டாங்க அவங்க. பெண்களா அதல்ல தலைப்பு. வரதட்சணை வாங்குவது பாவம். யாரு காரணங்கும் பொழுது எல்லாருமே காரணமா இருக்கிறாங்க. பெண்கள் காரணம் இல்லைன்னு சொல்ல இயலுமா? பெண்கள் தான் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கல்யாணம் பண்ண போற பொண்ணு இருக்குத அவங்க மட்டும் தான் பெண்கள் நினைக்கிறாங்க. இந்த மாப்பிள்ளையை பெற்றிருப்பாங்க அவங்களும் ஒரு பெண்ணு தானே, அந்த பெண்ணு தானே கேட்கறாங்க. அவங்க பெண்கள் அவங்க சொல்வது யார சொல்றாங்கன்னு கேட்டா, கல்யாணம் பண்ண போற பொண்ணு கேட்கவா செய்யுது, அதான் தர்றேன்னு சொல்லுது, இவங்க தானே கேட்கறாங்க. அப்படி பழிய போடுறாங்க. அந்த பொண்ணு வேண்டா காரணம் இல்லாம இருக்கலாம். அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி அது 2 ஆம்பளை பிள்ளைய பத்திச்சுன்னு வைங்க, அப்ப அந்த பொண்ணு காரணமா இருக்கும். அப்ப இந்த கல்யாணத்துல வரதட்சணை பேசுவதுல டோட்டல் சமுதாயத்துக்கும் பொறுப்பு இருக்கிறது. எல்லாரும் அவங்கவுங்க பங்குக்கு என்ன செய்யறாங்க, குற்றவாளியா இருக்கிறாங்க. அதை மறுக்க இயலாது. பெண்கள் இல்லைன்னு நீங்க சொல்ல இயலாது. பெண்கள்கிட்ட கூடுதல் குற்றம் உங்கள்கிட்ட இருக்கீங்க. வரதட்சணையினால நீங்க பாதிக்கப்பட்டீங்க. உங்க தகப்பனார் பட்ட கஷ்டத்தை நீங்க பாத்தீங்க. கல்யாணம் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்றேன், ஆம்பளை பிள்ளையை பெத்து வச்சுக்கிற பெண்களுக்கு சொல்றேன், நீங்க உங்களை வீட்டுல வச்சுக்கிட்டு உங்க தகப்பன் என்ன பாடுபட்டார், உங்க தாய் என்ன பாடுபட்டாங்க, உங்களை கல்யாணம் பண்றதுக்காக எத்தனை இடத்துல போய் கையேந்தினாங்க, கடன் வாங்கினாங்க, வட்டிக்கு வாங்கினாங்க, இருக்கிற சொத்து பத்தி எல்லாம் வித்தாங்க, அடமானம் வச்சாங்க. இதையெல்லாம் உங்க கண்ணால பாத்தீங்க. பார்த்தவன உங்களுக்கு என்ன பாடம் கற்கனே, நம்மள மாறி ஒரு நிலைமை நம்ம பிள்ளைகளுக்கு வரக்கூடாது, நம்ம பட்ட கஷ்டத்தை இன்னொரு பிள்ளை படக்கூடாது. அப்படி பாடம் படிக்கிறதுக்கு பதிலா நீங்க என்ன பாடம் படிச்சுக்கிட்டீங்க, இந்த மாதிரி நானும் பாக்குறேன், எப்படி எங்களை பண்ணுனீங்கல்ல அதே மாதிரி எங்களுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்தவன நாங்களும் வாங்குறோம்னு சொல்லி பாடம் கத்துருக்கீங்க. அவ பெண்கள் என்ன செய்யணும், ஆண்களுக்கு அதனுடைய கொடுமை தெரியாது. ஏன், அவனுக்கு கல்யாணம் ஆவாட்டாலும் ஊர் சுத்தி தெரியுமா. ஒரு கல்யாணம் ஆவாம இருக்கிறதுனால பாதிப்பு யாருக்கு தான், பெண்களுக்கு தானே அதிகமான பாதிப்பு. அப்ப நீங்க பெண்களாகி நீங்கள் என்ன செய்யணும், நம்மளை கட்டி கொடுக்கறதுக்கு நம்ம வாப்பா நம்ம அத்தா எவ்வளவு சிரமப்பட்டாரு, நம்ம அந்த சிரமம் இல்லாம நம்ம என்ன செய்யணும், நமக்கு பிறக்கக்கூடிய ஆம்பளை பிள்ளை எல்லாம் தந்தா நான் வாங்க மாட்டேன் நீ முடிவு எடுத்தால் பொம்பளைய மீறி ஒண்ணு வீட்டுல நடக்குமா நான் கேட்கிறேன். பேருக்கு தான் ஆம்பளை ராஜ்யம்னு சொல்லிக்கிறோம். பேருக்கு தான் என்ன செய்யறது, குடும்பத்துக்கு யாரு ஆம்பளை தான். அதான் நடக்குதா உலகத்துல, நாட்டுல அதான் நடக்குதா. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை சாதிக்கிறீங்க. அவன் மிரட்டுனா நீங்க ஒரு கண்ணீரை விட்டா கதை முடிஞ்சு போயிடுது. நான் வாங்க மாட்டேன்னு ஒப்பாரி வச்சா ஆகிருவாரா மிஞ்சிக்கிட்டு போய் வாங்க மாட்டாரு. பந்தல் போட்டா நீங்க தான் காரணம், ஆடம்பரம் பண்ணா நீங்க தான் காரணம், சீரியல் விளக்கு போட்டா நீங்க தான் காரணம். எல்லாத்துக்கும் யாரு காரணமா இருக்கிறீங்க, நீங்க தான். இலவு வீடு மாதிரியா கல்யாணம் பண்றது ஒரு வார்த்தையை டயலாக் வச்சிருக்கீங்க. அதை போட்டவன என்ன ஆயிடுறான், அவன் அவுட் ஆயிடுறான். புதுசா பயான கேட்டு வருவான், வாங்கவே மாட்டேன் சிக்கனமா நடத்த வேண்டும். ஒரே அமுக்கு அமுக்குறது யாரு, இந்த அம்மா மாறுவதுன்னு அமுக்குறீங்க. அப்ப பெற்ற தாய்மார்கள் நீங்க மட்டும் வீட்டுல உறுதியா இருந்தா உங்களை மீறி ஒரு குடும்பத்துல உங்க புருஷனோ உங்க பிள்ளைய வாங்கிற ஏழுமா, முடியவே முடியாது. நீங்க தான் காரணம். உங்களை திருப்திப்படுத்துறதுக்காகவே அவன் என்ன செய்யறான் பாக்கலாம். நம்ம இந்த பொம்பளை சொல்ல கேட்டுக்கிட்டு வாங்காம விட்டோன்னு வைங்க, வாங்கணும் வாங்கினா மறுமூலை ஒழுங்கா நடத்திடுவா. இவ சொல்ல மீறிக்கிட்டு நம்ம வாங்காம விட்டோம்னா வரக்கூடிய மருமகளை தீய வச்சு கொளுத்தி விடுவாள அப்படின்னு பயந்துகிட்டு அவன் ஆமாங்கிறான். நீங்க ஒழுங்கா நடத்த மாட்டேன்னு பயப்படுறான். யாரு, உங்க புருஷமார்கள் பயப்படுறான். எப்படி பயப்படுறான், ஆஹா நம்ம அந்த வாங்க சொல்றா, இவளை மீறி நம்ம வாங்காம ஒருத்தி கொண்டு வந்தோன்னு வைங்க, சும்மா வந்தவதான உடனே என்ன டயலாக் இருக்கு, நீ சும்மா வந்தவதான எதையும் கொண்டுகிட்டா வந்த, இதுக்கு பயந்துகிட்டு தான் என்ன பண்றான் வாங்குறான். அதனால பெண்களுக்கு பங்கு இல்லைன்னு சொல்ல இயலாது. ஆனா மார்க்கத்தின் அடிப்படையில் பார்த்தா ஆண்கள் தான் பங்கு. நடைமுறையில் அப்படி இருந்தாலும் நீங்க உறுதியா இருந்தால் அவங்களால மீற முடியும். உறுதியா இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க என்ன செய்யணும், மார்க்கத்தை மனைவிக்கு மரியாதை கொடுங்க, நல்ல விஷயங்கள்ல கொடுங்க, நல்லது சொன்னார்கள் கேட்டுக்கிறங்க. ஆனால் அல்லாஹ்வுக்கு மாறு செய்யற விஷயத்துல கட்டுப்படணுமா, லா தாஅத்த லி மக்லூக்கின் ஃபீ மாசியத்தில் காலிக்,
படைச்சவனுடைய உத்தரவை மீறுகிற விஷயத்தில் யாருக்கும் கட்டுப்படக்கூடாது. புருஷன் பொண்டாட்டி கட்டுப்படக்கூடாது, பொண்டாட்டி புருஷனும் கட்டுப்படக்கூடாது, தாய்க்கு புள்ள கட்டுப்படக்கூடாது, பிள்ளைக்கு தாய் கட்டுப்படக்கூடாது. எதுல? மார்க்க விஷயத்தில். மார்க்கத்தை மீற சொல்றாங்களா? பொண்டாட்டி மீற சொன்னா மாட்டேன்னு நீ சொல்ல மாட்டேங்கிற, உனக்கே அந்த தைரியம் இல்ல. அப்ப அந்த வகையில மார்க்கத்தில் இன்னுதான் சட்டம்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்து அவங்க காரணமா இருக்கிறாங்க. அவங்க அதோட இன்னொன்னு கேட்கிறாங்க, எங்களுக்கு கொடுக்கிற தர வர வழி இல்ல, எவ்வளவு காலத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறது. அப்ப இது எவ்வளவுக்கு நம்ம டோட்டலாவே நாசமா இருக்குன்னு பாத்தீங்களா? அவங்களோட ஆதங்கம் எதை காட்டுது? இது ஒழிக்கவே இயலாத அளவுக்கு புற்றுநோய் மாறி புறையோடி போய் கிடக்கிறது. எத்தனை வருஷத்துக்கு நம்ம வச்சிருப்போம். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிறீங்க, எல்லா பொம்பளையிலும் சேர்ந்து வரதட்சணை கேட்கிற மாப்பிள்ள வேணாண்டு முடிவெடுத்து வைங்க, தன்னால மடங்குமா, வேற எங்க போவாங்க? நீங்க எல்லாம் ஒவ்வொருத்தரா முடிவெடுத்தா முடியாது. இப்ப என்ன நடப்பு தெரியுமா? இவர் போய் 10,000க்கு போய் 10,000 கம்மியா ஊர்ல எவ்வளவு, கீழே எவ்வளவு லட்சமா, 1 லட்சம் ரூபாய்க்கு இவர் பேசிட்டு வந்தாருன்னு வைங்க. நான் பாக்குறேன் நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, நம்ம 1.5 லட்சம் கொடுக்குவோமே, உங்க இடையில நுழைகிறது. இவர் 1 லட்சத்துக்கு மாடு பேசுற மாதிரி பேசி வச்சு வந்திருப்பாரு மாப்பிள்ளைய. நான் பாக்குறது மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, நம்ம விடக்கூடாது, ரேட்டை ஏத்துறீங்க. மார்க்கத்தில் என்ன இருக்கு? ஒரு பொருள், இந்த பொருள் நான் விக்கிறேன், இவர் என்கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு, இவர் எனக்கு வேண்டாம் என்று கேன்சல் பண்ற வரைக்கும் இதுல இன்னொருத்தர் வாங்கக்கூடாது. இஸ்லாத்தினுடைய சட்டம். ஒரு கத்தரிக்காய் ஒரு பேனா வாங்கினாலும் சரிதான், ஒரு பேனாவை பேரம் பேசிட்டு இருக்கிறேன், அது 5 ரூபாய் 1 ரூபாய் அவர் எஸ் நோட்டு ஒரு முடிவு சொல்லிட்டு போகணும். எனக்கு வேண்டாம் போகாத வரைக்கும் இன்னொரு ஆள் போய் இதை விலை கேட்க கூடாது. வீடு வாங்கினாலும் சரி, காடு வாங்கினாலும் சரி. நம்ம என்ன பண்றோம்? சட்டவிரோதமான மாப்பிள்ளை வாங்குறதுல மட்டும் இப்படி போட்டி போடுறோம். ஒரு மாப்பிள்ளை இருக்கிறது தெரிஞ்சா என்ன செய்யறோம்? அந்த வீட்டுல பேசுறாங்கன்னு தெரியும் போது இன்னும் 7 வீட்டுக்காரன் படையெடுத்து போனா அவன் ரேட்டு ஏத்தாம என்ன செய்வான்? ரேட்டு ஏத்துற காரணம் நீங்க தானே. அது ஒருத்தர் பேசிட்டு இருக்கிறாங்களே, பேச யாரும் போவாத, அந்த ஒரு ஆளோட பேச்சுவார்த்தை இருக்கட்டும். அவன் கேட்பானா? அவன் பாக்குறான், இந்த ஒண்ணு இந்த அந்த ஒண்ணு 10 பேர் வர்றாங்க, ஒரு மாப்பிள்ளை வச்சிருக்கிறோம், சரக்கு கம்மியா இருக்குங்க, இந்த ஒண்ணு தான் நான் வச்சிருக்கிறேன், வேலை சொல்லிட்டு இருக்கிறேன், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. 5 ரூபாமே, அப்புறம் 4 ரூபாமே, அப்புறம் 3 ரூபான்னு சொல்லுவேன், அப்புறம் 2 ரூபாமேனா இதை வச்சுக்கிட்டு ஒன்னே ஒண்ணு வச்சுக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கணக்கு எனக்கு 1000 பேர் வர்றீங்க, இப்ப என்ன பண்ணுவேன்? 2 ரூபா 200 ரூபான். ஏன் இவ்வளவு பேர் வர்றீங்கல்ல, எவனா ஒரு பையன் 200 ரூபாய் வாங்கிடுவான்ல. இது 2 ரூபா பொருளா இருந்தாலும் 1000 பேர் இதுக்கு போட்டி போட்டா நான் என்ன பண்ணுவேன்? 2 ரூபாய் 200 ரூபான்றவனா? அதாங்க இன்னைக்கு நடக்குது. இந்த கீழ்த்தரமான வியாபாரம் தான் இந்த மாப்பிள்ளை சந்தையில் நடந்துகிட்டு இருக்கிறது. அதனால பெண்கள் உறுதியா இருக்கணும், பெண்ணை பெற்றவங்க உறுதியா இருக்கணும். இந்த மாதிரி வரதட்சணை எந்திரிச்சு போ, வரதட்சணை தர முடியாது, இப்படி எல்லாரும் சொல்லணும். இப்ப முடிவெடுங்க. நம்ம என்ன பண்றோம்? அவங்க எல்லாம் முடிவெடுக்க நம்ம மட்டும் கொடுத்து கல்யாணம் பண்ணிடுவோம் நினைச்சிடக்கூடாது. பால் ஊத்தின கதையா போயிடும். பால் ஊத்தின கதை தெரியுமா இல்லையா? ஒரு சட்டில கொண்டாந்து எல்லாரும் பால் ஊத்திட்டு போங்கன்னு சொன்னாங்களாம். ஒவ்வொருத்தர் என்ன பண்ணிருக்கிறான்? எல்லாரும் தான் பால் ஊத்துவாங்கல்ல, நம்ம மட்டும் தண்ணியை ஊத்திடுவோம். எப்படி சட்டில பால் உங்களுடைய காணிக்கை பாலை ஊத்திட்டு போங்கன்ற எல்லாம் கொண்டு வர்றாங்க. ஒவ்வொருத்தரும் நினைக்கிறானா நம்ம தான் தண்ணியை ஊத்துவோம், மத்தவங்க எல்லாம் பால் ஊத்துவாங்கல்ல, கலந்தா தெரியாதுன்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்து தண்ணி தான் இருந்துச்சான். ஏன் 50 பேர் தண்ணியை ஊத்திருக்கிறான்? ஒருத்தர் இப்படி நினைக்கிறதுக்கு பதிலா 50 பேர் என்ன நினைக்கிறான்? மத்தவங்க எல்லாம் பால் ஊத்திடுவாங்க, நம்ம மட்டும் தண்ணியை ஊத்துவோம். இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு மாப்பிள்ளை வியாபாரத்துல. என்ன பண்றது? 50 பேர் இப்ப உறுதிமொழி ஒழுங்கா இருக்கணும், மத்தவங்களா இருக்கு, நம்ம மட்டும் கொடுத்துருவோம் நினைக்க கூடாது. இப்ப நெசமா என்ன செய்யணும்? நெசமா பால் ஊத்துற முடிவு எடுக்கணும். என்ன முடிவு? அல்லாஹ்வுக்கு பயந்து இனிமே வரதட்சணை கேட்டு மாப்பிள்ளைக்காரன் வந்தா எந்திரிச்சு வெளியே போடா நாயன்னு சொல்லுவோம் அப்படின்ற ஒரு உறுதிமொழி நீங்க எடுத்தால் கண்டிப்பா மடங்குவார்கள். ஜமாத்தார்கள் ஒழிக்குவாங்கன்னு நினைக்காதீங்க, நடக்கவே நடக்காது. ஏன்? அவங்க நின்று பாத்தியாவது வாங்கி தர்றாங்க, நீங்க தான் உங்களை காத்துக்கொள்ளணும். பிரச்சாரத்தின் மூலமா இளைஞர்கள் முன் வந்தாலே தவிர, நீங்கள் உறுதியா இருந்தாலே தவிர அஜத்துமார்கள் ஒழிக்குவாங்கன்னு நினைச்சு பார்த்தோம், நடக்கல. அவன் ஜமாத்து நிர்வாகம் கமிஷன் கேட்கலாம், வரதட்சணை வாங்குற ஊர்ல என்ன செய்யணும்? எங்களுக்கு எவ்வளவு 10,000 வாங்கிக்க, எங்களுக்கு 5% கொடுங்கறான். எப்படி ஒழிக்கும் வரதட்சணை? அப்ப நீங்கள் தான் ஒழிக்கணும். அதுக்கு உறுதியான ஒரு முடிவு எடுங்க. வரதட்சணை இருந்தால் கேவலம் அசிங்கப்படுத்தி அனுப்புங்க. நீங்க ஒரு ஆம்பளை ஏதாவது கேளுங்க, ஒளிஞ்சு போயிடும் இன்ஷா அல்லாஹ்.